ஒரு சின்ன பையன் அவன் வளர்க்குற நாய்க்குட்டி ரொம்ப சோகமா இருக்கிறதுனால அந்த நாய்க்குட்டியை தூக்கி எடுத்துட்டு போய் டாக்டர் கிட்ட காட்டுறான். அந்த டாக்டரும் அந்த நாய்க்குட்டியை செக் பண்ணி பார்த்துட்டு, இந்த நாய்க்குட்டிக்கு பெரிய பிரச்சனை ஒண்ணு இருக்குப்பா, இதை நம்ம ஆபரேஷன் பண்ணி தான் சரியாக்க முடியும், ஒரு 1000 ரூபாய் செலவாகும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட அவனும், என்ன 1000 ரூபாயா? இப்ப என்கிட்ட அவ்வளவு காசு இல்லையே டாக்டர், நீங்க வேணா ஆபரேஷன் பண்றீங்களா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து தந்துடுறேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட அந்த டாக்டரும், என்னப்பா விளையாட்டு புள்ள மாதிரி பேசுற, அப்படிலாம் செய்ய முடியாது, நீ போய் காசு எடுத்துட்டு வா, நாங்க ஆபரேஷன் பண்றோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அவன் கிட்ட காசு இல்லாததால அந்த உடம்பு சரியில்லாத நாயை திரும்பவும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். அந்த சின்ன பையனும் அந்த நாய்க்குட்டிக்காக காசு சேமிக்க ஆரம்பிக்கிறான். வெளியில கிடைக்கிற சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சு காசை சேமிச்சு எப்படியோ 10 நாள்ல 1000 ரூபாய் ரெடி பண்ணிடுறான். அவனும் அந்த காசை எடுத்துக்கிட்டு அந்த டாக்டர் கிட்ட போறான். அந்த டாக்டரும் அவனை பார்த்துட்டு, என்னப்பா நான் கேட்ட காசை எடுத்துட்டு வந்துட்டியா அப்படின்னு கேட்கிறாரு. அவனும் அவன் கையில வச்சிருந்த 1000 ரூபாயை அந்த டாக்டர் கிட்ட கொடுக்குறான். அந்த டாக்டரும் வாங்கி வச்சுக்கிட்டு, எங்கப்பா உன் நாயின்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த சின்ன பையனும் கண் கலங்கிக்கிட்டு, காலையில நாய்க்குட்டி ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போலான்னு போய் என் நாய்க்குட்டியை பாக்குறேன், அங்க என் நாய்க்குட்டி இறந்து போயிடுச்சு டாக்டர். டாக்டர் நீங்க கேட்ட அந்த 1000 ரூபாயை நான் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டேன், ஆனா நீங்க சொன்ன மாதிரியே இப்ப என் நாய்க்குட்டியை உங்களால உயிர் பிடிக்க வைக்க முடியுமா அப்படின்னு அழுதுகிட்டே கேட்கறான். உண்மையை சொல்லணும்னா அன்னைக்கு என் கிட்ட காசு இல்ல டாக்டர், அதனால என்னால காசு கொடுக்க முடியல. ஆனா அன்னைக்கு நினைச்சிருந்தா உங்களால என் நாய்க்குட்டியை காப்பாத்திருக்க முடியும், ஆனா நீங்க காப்பாத்தல. ஏன்னா உங்களுக்கு இந்த உயிரை விட இந்த உயிரற்ற காசு பணம் முக்கியமா போயிடுச்சு. எங்க அம்மா அடிக்கடி என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவாங்க, உயிரற்ற இந்த காசுக்காக எவன் ஒருத்தன் உயிருள்ள மனுஷங்களை தூக்கி போடுறானோ அவெல்லாம் உயிரற்ற பிணத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்றபடி பார்த்தா நான் உயிருள்ள மனுஷங்கிட்ட உதவி கேட்கல, ஒரு உயிரற்ற பிணத்துக்கிட்ட உதவி கேட்டு இருக்கன்னு புரியுது. அவன் அழுதுகிட்டே, இந்த காசு நீங்களே வச்சுக்கோங்க டாக்டர், என்ன மாதிரியே வேற யாராவது காசு இல்லாம நாய்க்குட்டியை தூக்கிக்கிட்டு வந்தா அவங்களுக்கு இந்த காசை வச்சு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறான். இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க.